ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ சூப்பரான பாசிப்பருப்பு சௌச்சௌ சாம்பார் கூட்டு இப்படி வேணாலும் சொல்லலாம். பட் டேஸ்ட்டுவே சூப்பராக இருந்துச்சு. சீக்கிரமாக செஞ்சு முடிக்கக்கூடியது. பாசிப்பருப்பையும் துவரம்பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 தக்காளியை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு சௌச்சௌவை நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து இதிலேயே சேர்த்துக்கலாம் பச்சையாகவே. அடுத்து இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடி, அதாவது கடையில் விற்கிது இல்லையா, அந்த சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்படி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை தழை இதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி, இது எல்லாமே மூழ்கிற அளவு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டால் சூப்பராக கொல கொலன்னு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்படி இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது. அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்குது. அடுத்து அந்த தாளிப்பு இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் சூடாக சாதம் இது மாதிரி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நான் இது கூட சாதம் கொஞ்சம் காலிஃப்ளவர் வறுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவரையும் கொஞ்சமாக இந்த சாம்பார் எடுத்து வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லாயிருக்கு சொன்னால் குயிக்காக செய்யக்கூடியது. ஸோ இது போன்ற சிம்பிளான குக்கிங் வீடியோ வேணும்னா ஜோ குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.